ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வெனஸ்டே எடுத்த ஒரு சின்ன விலாகு. என்னன்னா, என் பையனுக்கு 5.25 வயசு ஆகுது. 6 மாதத்துக்கு முன்னாடியே அவன் ஸ்கூலில் இருந்து அவனுக்கு ஆதார் அப்டேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் அப்போ பக்கத்தில் இருக்க யூனியன் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் ட்ரை பண்ணேன். ஆனால் அப்போ அவனுக்கு அங்கே கைரேகை விழலை. ஸோ மெதுவாக பண்ணிக்கலாம், சம்மர் லீவ் அப்போ பண்ணிக்கலான்ட்டு நானும் இருந்துட்டேன். நேற்று முந்தின நாள் ரேஷன் கடைக்கு போய் ஜாமான் வாங்கலான்னு போனப்போ அங்கே அவனோட கைரேகை வேணும்னு கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன் அப்டேட் பண்ணிவிட்டு மெதுவாக தரேன் அப்படின்ட்டு. இல்லை, இந்த மார்ச் 31க்குள்ளே நீங்கள் அதை கொடுக்கணும், இல்லைனா உங்கள் ரேஷன் கார்டுலேருந்து அவனோட பேரை எடுத்து விட்ருவாங்க, நீங்கள் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து புதுசாக சேர்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மார்ச் முடியவே இன்னும் 10 நாள் தானே இருக்குன்ட்டு போடுறா லீவுன்னு மறுநாளே அவனை நான் முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் இருக்க இ-சேவை மையத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, அவ்வளோ பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை லீவ் போட்டு பெர்மிஷன் போட்டு கூட்டிகிட்டு வந்து அந்த அப்டேஷன் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு. நான் தான் அப்டேட் ஆகாமல் இருந்திருக்கேன். ஸோ என்ன மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்கிற நிறைய பேருக்கு யூஸ் ஆகட்டும்னு தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இது ரேஷன் கடைக்கு மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் இயர் நம்ம ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணுறதுக்குமே இல்லை ஸ்கூல் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஆதார் அப்டேஷன் மெயினாக பர்த் சர்டிஃபிகேட்டோட ஆதாரோட இதுவும் கைரேகையும் கேட்குறாங்களாம். ஏன்னா 5 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் தானே நம்ம ஸ்கூலில் சேர்ப்போம். இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போவாங்க. எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போகிற குழந்தைங்களுக்கு ஆதார் மேண்டட்டரியாக கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாக பொய்யான்னு தெரியாது, ஆனால் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு நல்லது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை தெரியாதவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு குட்டீஸுக்கும் ஆதாரை கூட்டிகிட்டு போய் அப்டேட் பண்ணி விட்டுருங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்லாம் எலெக்ஷன் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. எவ்வளோ தூரத்துக்கு இந்த வேலையை பண்ணி கொடுப்பாங்கன்றது தெரியாது. சர்வர் ப்ராப்ளம்ஸ் நிறையா வந்துடும். ஸோ தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோடய குழந்தைக்கு நேற்று கூட்டிகிட்டு போய் அந்த வேலையை முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு 1.5 hour 2 hours கிட்ட ஆச்சு அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் vlog. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஆல். இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ். அங்கே அவனுக்கு நல்ல ஒரு டைம் பாஸுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிச்சு. அவன் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தான் லீவை போட்டு ஸ்கூலுக்கு. ஸோ தேங்க்யூ.